அனைவருக்கும் வணக்கம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஒவ்வொரு கூட்டணியிலும், அதாவது அதிமுக, திமுக, தாவேகா இது போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி பேரை பேசிட்டு இருந்தாங்க. இதுல இன்னைக்கு என்டிஏ கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காங்க. அது மோடி அவர்களோட தலைமையில ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி ஒரு மாஸ் காட்டி அப்படியே தங்களோட கூட்டணி தலைவர்கள் எல்லாம் மேடையில ஏற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா என்ன பேசப்படுகிறதுனா, டிடிவி தினகரன் அந்த அதிமுக கூட்டணியில இணைஞ்சதுதான். டிடிவி தினகரன் எதற்காக கட்சி ஆரம்பிச்சாருன்னா, முதல்ல எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சுட்டாரு, நம்ம அவரை வீழ்த்தணும் அப்படின்னு தான் முதல்ல அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு. ஆனா 9 வருடம் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களுக்குள்ள. 9 வருஷம் கழிச்சு ஒரே மேடையில ஏறி இருக்காங்க 2 பேரும். அதுல ஏறினது மட்டும் இல்லாம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அவரு மதிப்புக்கும் இதுக்கும் உரிய அண்ணன் தம்பி டிடிவி தினகரன்ங்கிறாரு. 2 பேரும் நாங்க சொல்றாரு பங்காளி சண்டை, இது நாங்க அப்புறம் பேசிக்குவோம், எங்களுக்குள்ள உள்ள கருத்தெல்லாம் இப்ப இல்ல, எங்களோட சண்டை முடிஞ்சு, இப்போ திமுகவை தான் நாங்க வீட்டுக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு சொன்னாலும் அதிமுக சார்பா பார்க்கப்படுறது எப்படி இருக்குன்னா, டிடிவி தினகரன் இப்பவும் அவர் எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணாதான் உள்ள இறங்கியிருக்காரு. வெளில இருந்து காலி பண்றதை விட உள்ளுக்குள்ளே இருந்துட்டு குள்ளோம்னா ஈஸி தானே. அதனால அவரே பாத்துக்குவாரு. அதனால யாருமே பெருசா எடுத்துக்க தேவையில்லை. 2026ல கண்ணை மூடிட்டு சொல்லலாம் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத கண்ணை மூடிட்டு சொல்லலாம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டத்துல மோடி அவர்கள் பங்கேற்று பேசுறாரு. அவர் பேசும்போது ஒரு இடத்துல கூட அதிமுக அப்படிங்கிற வார்த்தைய உச்சரிக்கவே கிடையாது. எல்லா தலைவர்களையும் சொல்றாரு பேரை, ஆனா அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற வார்த்தையே சொல்ல கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி முந்திக்கிறாரு, அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. சரி, நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்கிறோம்னா, இப்ப நீங்க ஆட்சி அமைக்கிறாங்கிறீங்க, முதல்ல நீங்க தானே தமிழ்நாட்டோட தலைவர், நீங்க எதுக்கு கிளம்பி டெல்லிக்கு போறீங்கன்னு கேட்கிறோம். நீங்க தானே தலைவர், நீங்க தான் முதலமைச்சர் கேண்டிடேட், நீங்க தான் முதலமைச்சரே ஆக போறீங்க, எதற்காக பிரதமரை பார்க்க நீங்க போறீங்க? அவரை இங்க வர சொல்லுங்க, இல்ல அந்த கட்சிக்காரவங்களை இங்க பார்க்க சொல்லுங்க, நீங்க அங்க போகணும். உங்களுக்கு வயிற்று வலி இல்ல, அவங்களுக்கு தான் வயிற்று வலின்னு சொல்றீங்க. அப்ப அவங்க தானே கிளம்பி இங்க வரணும் டாக்டரை பாக்குறதுக்கு, நீங்க இங்க இருந்து போறீங்க அங்க பேஷண்ட பாக்குறதுக்கு, நீங்க இங்க இருந்து அங்க போறீங்க. இப்ப இதுல தெரியுதுல யாருக்கு அடி கீழே இருக்கான்னு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் அதிமுக தனித்து விடப்பட்டது. இந்த கூட்டணியை பாத்தீங்கன்னா ஒரு பொருந்தாத கூட்டணி தான். நீங்க எப்படி வேணாலும் எடுத்து பாருங்க, பூரா துரோகி கூட்டம் இது எல்லாமே. நீங்க டிடிவி தினகரனா இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, அவர் பண்ணாத துரோகம்னே ஒண்ணு கிடையாது, பின்ன சாதனையா படிச்சிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள்ல படைச்சிருவாரு இந்த தேர்தலுக்குள்ள. அதே போல அன்புமணி ராமதாஸ் பெத்த அப்பாவையே கட்சியில இருந்து நீக்கிற அளவுக்கு சொந்த கட்சியே இவரு உரிமை கொண்டாடிக்கிட்டு அவர்கிட்ட கட்சியை கொடுக்காம அந்த வயசான காலத்துல இந்த மனுஷனை பாடாப்படுத்திக்கிட்டு இவரு போய் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு, தலைவர் அவரா இருக்காரு, இல்ல நான் தான் தலைவர்னு உனக்கு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கப்பான்னு சொல்லி பார்த்துட்டாரு. இல்ல எனக்கு அந்த கட்சி தான் வேணா அதை டேக் ஓவர் பண்ணி வச்சுக்கிட்டு பெத்த அப்பாவையே மதிக்காத இது ஒரு கூட்டம். இது போல ஏகப்பட்ட கூட்டங்கள் சைட்ல இருக்கு. இந்த கூட்டத்தெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நேர்மையான திமுகவை எதிர்க்கவர் தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே தெரியல என்னைக்கு 2021 முக்கியமா சொல்ல போனா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்றார அந்த கட்சியில அன்னைக்கே ஒட்டுமொத்த கட்சிக்கும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு தேர்தலாம் நீங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. எடப்பாடி என்னைக்கு அந்த கட்சியில அதிமுகல தலைமை ஏத்துக்கிட்டாரோ அன்னையில இருந்து 10 தோல்வி இது வரைக்கும். இந்த 11வது தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு. மறுபடி சொல்றோம், திமுக கொள்கையால ஒட்டுமொத்த பேரையும் வேறு அறுத்தே தீர்வோம். தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்காங்க, ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா இந்த துரோக கூட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருது. நம்ம இப்ப ஓரணியில் இணையணும்னா திமுக தான் ஒரே அணி, அந்த ஓரணியில் தமிழ்நாடுல நம்ம இணைஞ்சிருவோம். இந்த தடவையோட டெல்லியா தமிழ்நாடா அப்படின்னு பாத்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்த பேரா வந்துட்டாங்க. இந்த சங்கி கூட்டமா இல்ல இந்த திராவிட கூட்டமா மோதி பாத்துருவோம் வாங்க அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே விளையாடுறது. சும்மா இவங்க சேர்ந்துக்கிட்டு திமுகவுக்கு பயம் வந்துட்டான். எப்படி எங்களுக்கு இன்னும் சொல்லப்போனா வசதியை தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு பழனிசாமி அவர்கள். அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பச்சுவந்திகளை, இந்த துரோகிகளை எல்லாரையும் ஒன்றிணைத்து தன் கூட்டணியில் வச்சுக்கிட்டதுனால தமிழ்நாடு மக்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். உங்க கட்சியில உள்ளவங்களே விலகிடுறாங்க. உங்க கூட்டணி பொருந்தாத கூட்டணி. ஒரு கூட்டணியாவது பொருந்துற கூட்டணியா? எல்லாருக்குள்ளயும் கருத்து வேறுபாடு இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப டிடிவி தினகரன் இந்த மாதிரி கூட்டணி வைக்கிறாருன்னு துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நம்மளோட கட்சி வந்துட்டாரு திமுகவுக்கு. அதே போல பல்வேறு பேர் அங்கே வந்துட்டாரு. அண்ணன் வைத்திலிங்கம் வந்துட்டாரு இப்ப நேத்து தஞ்சாவூர்ல, அவர் வந்துட்டாரு. அது போல முக்கியமான ஆளுகள் பூரா ஓபிஎஸ் வந்துட்டாரு. ஓபிஎஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் துரோகி அப்படிங்கிற அந்த அரசியல் வரலாற்றுல நல்ல அனுபவம் மிக்க ஆளுங்க. அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒதுங்கி வந்துட்டு இருக்காங்க ஒரு ஆளா.
கூடிய விரைவில் அதிமுகவோட திமுக வந்து வலு இழந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க. 2026 தேர்தலோட அதிமுகன்னு ஒரு கட்சியா இருக்காதரா, வேணா எழுதி வச்சுக்க. நிச்சயமா சொல்றான். கொல்லிக்கட்டை எடுத்து இவரு டிடிவி தினகரன் சொன்ன போலதான் எடப்பாடி பழனிசாமி கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொல்லிட்டாரு. இப்ப 10க்கு எல்லார் கையிலயும் அந்த கொல்லிக்கட்டையை கொடுத்துருக்காரு, எல்லாரும் எனக்கு சொல்லி விடுங்கன்னு மொத்தமா முடிச்சிருவாங்க. அதோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஏதோ நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம கூட்டத்தை பார்த்தோன்னே பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இங்க வந்துட்டாங்க, நம்ம வந்து 2026 எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிட்டு நம்ம பாக்கெட்ல போட்டுட்டு நம்ம சொல்றத அட்டாணிகள் போட்டுட்டு கேட்கக்கூடிய பழனிசாமியை நம்ம வந்து அடிபணியை வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு இது இருக்காங்க. அது வந்து என்னைக்குமே வந்து தமிழ்நாட்டுல நடக்காது அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனாலும் தெரியாத மாதிரி இருக்காரு. மறுபடியும் சொல்றோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காரு. சத்தியமா ஆட்சி மாற்றம் வரும். திராவிடம் 2.0 வரும். ஓகேவா? திராவிட ஆட்சி வந்து 2.0 வரும், நிச்சயமா வரும். அதுதான் வந்து ஆட்சி மாற்றம். அதனால வந்து நீங்க யாருமே கவலைப்படாதீங்க, ஆட்சி மாற்றம் வரும்னு தான் நாங்களும் சொல்றோம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வேறு இருப்போம் இந்த சங்கி கூட்டத்தை, அதற்கு பாதை அமைத்து கொடுக்கக்கூடிய இந்த மங்கி கூட்டத்தை ஓட விடுவோம்.